நம்ம சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஒரு தொழில் தொடங்கும் பொழுது அதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறப்போ நம்ம இன்னும் அடிஷ்னலாக வந்து உழைப்போம் பாருங்களேன். ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அனுபவமே இருக்காது. ஆனால் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த பணம் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க பாருங்களேன். அவங்களாம் வந்து இதில் ஈடுபடலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. என்கிட்ட ஒரு போன மாதம் கூட ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், டாக்டர் ஷாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், அது நடக்குமா? நான் சொன்னேன் கண்டிப்பாக முடியாது, உங்களுக்கு நான் ஃப்ரான்ச்சைஸு கொடுக்க முடியாது. அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டாலும் அதை பார்த்து கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு ஆள், இதர் அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அவங்களோட சொந்தக்காரோ, அந்த ஃபுல் டைம் கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முதல்ல நம்ம ஃப்ரான்ச்சைஸே கொடுப்போம். இப்போ அவங்களுக்கு முன் அனுபவமே இல்லை, அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லை ஒரு டிப்ளமா முடிச்சிருக்காங்க அப்படின்னாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேசிக் தகுதி, அந்த ஒரு ஆசை, அந்த சரியாக நடத்தணும், அதை சரியாக விஷயத்தை செய்யணும், கற்றுக்கொள்கின்ற அந்த தேடல் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா, அவங்களுக்கு எந்த முன் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் செய்யணும் அப்படின்றத எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். அதனால இது மற்ற பிஸ்னஸ் மாதிரி திஸ் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை போட்டோம் இது பாட்டுன்னு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடக்குமா அப்படின்னா கிடையாது. அந்த ஒரு ஆசையும் அவங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு வெற்றியான ஒரு தொழிலாக மாறும். ஆனால் இன்னொரு வகையான பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து படித்திருக்க மாட்டார்கள், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொடங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான். அவங்க பணத்தை போடலாம், ஆனால் முழு நேரமாக அந்த அந்த இந்த ப்ரீ ஸ்கூல் பிஸ்னஸை கவனித்துக் கொள்வதற்கு ஒருத்தர் வந்து நியமிக்கணும். சரிங்களா? சரி, அப்படி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த ஸ்டெப் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கைட் பண்ணுவீங்க அவங்களுக்கு? ஓகே, இப்போ முதல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரிஒன் கேன் ஸ்டார்ட் அ ப்ரீ ஸ்கூல். ஒரு நல்ல பிராண்டட் ப்ரீமியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாத்தையுமே நம்ம செய்து கொடுப்போம். அவங்க இப்போ ஒரு 6 இடம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட டீம் அதை போய் பார்த்து இங்கே ஸ்டார்ட் பண்ணால் என்ன, வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் அவங்க அந்த இடத்த ஒரு வாடகை இடத்துல செய்கிறாங்களா இல்லை சொந்த இடத்தில் செய்ய போகிறார்களா, அது அவர்களோட விஷயம். நான் முதல் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க எல்லாருமே முதல்ல ஒரு ரெண்டட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ அதை நம்ம சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு பிறகு 5 வருடங்களுக்குரிய ஃப்ரான்ச்சைசி ஃபீ, இட்ஸ் அஃபோர்டபிள் ஃப்ரான்ச்சைசி. அதுக்கு முன்பதாக டாக்டர் நீங்க போய் அந்த இடத்தை வந்து பாப்பீங்க டாக்டர், இந்த இடம் தகுதியா, ஒரு ப்ரீ ஸ்கூல் நடத்துவதற்கு இந்த இடம் தகுதியாக இருக்கின்றதா, சரியாக இருக்கின்றதெல்லாம் நீங்க முதல்ல போயிட்டு எல்லாம் கண்காணிப்பீங்க. ஆமா, எல்லாத்தையுமே பார்ப்போம். அவங்க ஒரு ஷாப் லாட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்ல ஒரு கார்னர் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, எந்த இடத்துலன்றது அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சூஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்ண பிறகு நம்ம ஃபைனல் பண்ண அப்புறம் அவங்களுக்கு வர வச்சு அவங்களோட என்னென்ன விஷயங்கள் அதுக்கு அடுத்து செய்யணும் அப்படின்றது, அந்த கலர்ஸ், நம்மளோட பிராண்ட், நம்மளோட லோகோ எல்லாமே அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமாக அவங்களுக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பிளேஸ் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்த கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பாசிபிள்ங்களா? எஸ். இப்போ சில பேர் வந்து ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எங்கிட்ட சொல்றது, எங்கிட்ட பசங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க, புதிய சேர்க்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம தனியாக அவங்க வந்து வெறும், அப்போ அவங்களுக்கு செலவு ரொம்ப குறைவு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க இடம் இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க. அப்போ அவங்க வெறும் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ மட்டும் நம்ம கிட்ட கட்டி அவங்க அந்த இடத்த அப்படியே சன்ஷைன் கிட்ஸாக மாற்றிக்க வேண்டியது தான். அவங்களுக்கு அந்த கரிக்குலம், புக்ஸ், ஏன்னா நம்மளோட புத்தகங்கள், புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் எல்லாமே ஒரு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட காப்பிரைட் பண்ணியிருக்கோம். வி டோன்ட் அவுட் சோர்ஸ் எனிதிங். அப்போ இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண வேண்டியது தான். அப்போ மாணவர்களை, புதிய மாணவர்களை எப்படி செய்யறது, அதனுடைய விளம்பரங்கள், மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் தே வாண்ட் டு ஸ்டார்ட், நம்மளை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஆல்ரெடி நடத்தி கொண்டு இருப்பவர்களும் அவங்களுக்கு இடம் இருக்கு ஆனால் மாணவர்கள் இல்லை அப்படின்றவங்களும் நம்மளை மீட் பண்ணலாம். நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ஃபீன்றீங்களே, அது எவ்வளோதான் தேவைப்படுகின்றது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும் பாருங்களேன். குறைந்தபட்சம் எவ்வளவு கையில் இருந்தால் நம்ம வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வரலாம்? ஓகே, மினிமம் குறைந்தபட்சம் இப்போ ஒரு ஷாப் லாட்ல செய்ய போறாங்கல்ல ஒரு வீட்டில், ஒரு 120K, ஒரு 1,20,000 மினிமம் இன்க்ளூடிங் ஃப்ரான்ச்சைசி ஃபீ, இந்த அமௌண்ட் இருந்தாலே அவங்க தைரியமாக இதுல காலடி எடுத்து வைக்கலாம். ஒரு 120K இருந்தால் தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்குள்ள வரலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பணம் போடுறேன்,
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இடம்லாம் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. எனக்கு அந்த ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கும் வச்சுக்கிங்களா. ஆனால் ஆசிரியர்களை ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா மாணவர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஏஜ் பீப்புள். அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி பாருங்களேன். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் தேவை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷைன் கல்வி குழுமம் வந்து கொடுப்பீங்களா? அதுக்கான ட்ரைனிங்லாம் வழங்குவீங்களா? கண்டிப்பா. அல்லது இன்னும் ஈஸியாக கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன்னா என்னென்னவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷைன் வந்து எனக்கு ஏற்படுத்தி தருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் அதை சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் ஒன் மாடிஃபைட், ட்ரைனிங் மேக்ஸ் ஒன் குவாலிஃபைட், பட் இன்வால்வ்மெண்ட் அலோன் மேக்ஸ் ஒன் சாட்டிஸ்ஃபைட் என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா அந்த வெயிட் லிஃப்டிங் எல்லாம் நாம செஞ்சு நம்மளுடைய அனுபவங்களை தான் அவங்களுக்கு நம்ம கற்றுத்தர போகிறோம். அதனால இவ்வளோ செலவாகுமா, அவ்வளோ ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த அஃபோர்டபுள் ஃபீலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ 2 வகையான ஸ்டைல் இருக்குது. இப்போ வந்து அவங்க ஒரே ஒரு ஷாப் லாட்டில் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு 2-3 ஷாப் லாட் எடுத்து பண்ண போகிறாங்களா, அதை பொறுத்து தான். இப்போ நம்மளதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500,000 பெரிய பிரான்ச்சோ அந்த மாதிரியும் செய்து இருக்கிறோம். ஒரு 6 லட்சம் வெள்ளி, 7 லட்சம் வெள்ளி, 1 மில்லியனில் இட் டிபெண்ட்ஸ். அதனால ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க இப்போ ஒரு ஷாப் லாட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 1,20,000 அப்படின்றது வந்து ஒரு மினிமம் காஸ்ட். அவங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ டீச்சர்ஸ் அதை தான் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. நல்ல ஆசிரியர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது. நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோட ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராம்லலாம், இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் எ டீச்சர், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் எ குட் டீச்சர். நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம்ன்றது நல்ல ஆசிரியர்களை உருவாக்க முடியும் தானே. அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஆசிரியர் நம்ம எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைபழக்கம் தயை கொடை பிறவி குணம் என்பாங்க. அதனால பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அதனால நல்ல ட்ரைனிங் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நல்ல ஆசிரியர்களை நம்ம தயார்படுத்தி அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். எல்லாரும் சுருங்க சொன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா நீங்க வாங்க, உங்களுக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு தயார்படுத்தி உங்களையும் ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சரி நாங்க வரோம், நாங்க ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறோம், ஆனா என்னென்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 விழுக்காடுக்கான எல்லா ஒரு வசதியும் உரிமமும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நாங்க ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வரப்போ என்னென்னலாம் நாங்க எங்க பிரான்ச்ல பண்ணலாம் அப்படின்ற கேள்வி இருக்கும் பாருங்களேன். அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு அக்சஸ் இருக்கு அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய கிட்டத்தட்ட நீங்க அந்த மாதிரி புதுசா பண்றதுக்குரிய விஷயங்கள் ஒரு 1-2 தான் இருக்கலாம். ஏன்னா A to Z நம்மளோட கான்செப்டே சன்ஷைன் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெலா. அப்ப எல்லாம் நம்மளது வந்து மல்டி ரேஷியல் ப்ரீ ஸ்கூல். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மலாய்க்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள், எக்ஸ்பேட்ரேட்ஸ் எல்லாரும் இருப்பதற்கு ஒரே காரணம் இவங்க புதுசா போய் தேடுறதுக்கு எதுவுமே இருக்காது. தமிழாகட்டும், மலே ஆகட்டும், சீனமாகட்டும், எல்லா லாங்குவேஜுமே இங்கே நம்மக்கிட்ட இருக்கும். இதை தவிர்த்து கேம்பிரிட்ஜ் ப்ரோக்ராம் அதுவும் தனியாக இருக்கு. ப்ளஸ் அடுத்த வருடத்திலிருந்து நம்ம புதுசாக ஸ்டெம் எஜுகேஷன் அதுவும் கொண்டு வரோம். இன்க்ளூசிவ் லேர்னிங், அந்த தெரப்பி எல்லா விஷயத்தையுமே ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு, இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, ஸ்பீச் டிலே இருக்கவங்களுக்கு அதுவும் இதிலே சேர்ந்து வந்துடும். அதனால அவங்க எதையுமே வந்து இதை தவிர்த்து அவர்களுக்கு புதுசாக ஏதாவது அவங்க சேர்க்கணும், ஏதாவது தேவை அப்படின்னாலும் அவங்க அதை சேர்த்து கொள்ளலாம். அதுக்கும் நம்ம அனுமதி கொடுக்குறோம். இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெலா. அப்போ எல்லா இனத்தவரையும் அவங்க கவர்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மளோட சன்ஷைன் கிட்ஸ் எஜுகேஷனல் குரூப் அதை செய்திருக்கிறோம். அதனால அவங்க எல்லாருமே கவர் பண்ணி செய்யலாம். இப்போ ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃப்ரான்ச்சைஸ் டேர்ம் இருக்கும். எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் போடப்படுகின்றது, அதுக்கான பணம் எவ்வளவு, இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்றது ஒன்று இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இது இரண்டுக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன? அது சன்ஷைன் கிட்ஸ் கீழே நம்ம சேரதா இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலாம் வைக்கிறீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? நம்மளோட ஃப்ரான்ச்சைசி ஃபீ ஃபார் வெறும் 5,000 ரிங்கெட்ஸ் வந்து கீ டெபாசிட். 5 வருடங்கள் தான் மினிமம் ஃப்ரான்ச்சைசி ஃபீ இருக்கும். அப்ப 5 வருடங்களுக்கு வெறும் 30,000 வெள்ளி தான். அதாவது நான் வந்து இந்த பிசினஸ் தொடங்குறதா இருந்தா நான் வெறும் புக்கிங் ஃபீ மாதிரி ஒரு 5,000 ரிங்கிட் செலுத்த வேண்டும். அது எல்லாமே 5 வருடங்களுக்கு 30. அது வந்து கீ டெபாசிட் 5,000, 30,000 வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீ.
இப்போ ராயல்டி ஃபீ நீங்க எடுத்தீங்கன்னா சில நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஆனா ராயல்டி ஃபீனா என்னங்க சார்? ஓகே, மாதம் மாதம் உங்களோட வருமானம் எவ்வளவு, இப்போ எத்தனை பசங்க படிக்கிறாங்க, இப்போ இட் டிஃபர்ஸ் அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. சில பிராண்ட்ல பாத்தீங்கன்னா 18% ஒரு குழந்தைக்கு கட்டணும், சிலது வந்து டோட்டல் சேல்ஸ்ல ஒரு 25% இல்லை ஒரு 18% 15% அந்த மாதிரி கட்டணும். நம்மளது அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் இன்று தொழில் முனைவராக மாற வேண்டும். அப்போ ஒரு அஃபோர்டபுள் ஃபீல எப்படி செய்யறது? அப்போ மந்த்லி ராயல்டி ஃபீ பாத்தீங்கன்னா நீங்கள் வெறும் 1200 வெள்ளி தான். இட்ஸ் a fixed price. உங்ககிட்ட 30 மாணவர்கள் இருந்தாலும் நீங்க அதே தான் நீங்க கட்டணும், 80 மாணவர்கள் இருந்தாலும் நீங்க அதே தான் கட்டணும், 100 மாணவர்கள் இருந்தாலும் அதே பிரைஸ் தான் நீங்க கட்டணும். இது ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. சோ இது நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ரொமோஷனல் பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறோம். ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீல தான் இருக்கும். ஃப்ரான்ச்சைசி ஃபீயும் சரி, பிளஸ் 5 வருடங்கள் முடித்து அடுத்த 5 வருடங்கள் அவங்க நம்ம கிட்ட ரெனியூ பண்ணும்போது வெறும் 10,000 வெள்ளி தான் கட்டணும். திருப்பி 30,000 கட்ட வேண்டியதில்லை. அதாவது சார் இப்போ ஒருவர் வந்து ஒரு பர்சன் ஏ வந்து இந்த பிசினஸ்ல தொடங்கணும்னு நினைக்கிறாரு. அவர் முதல்ல வந்து புக்கிங் ஃபீ மாதிரி ஒரு 5,000 ரிங்கிட் உங்கள்கிட்ட செலுத்திட்டு உங்களுடைய எல்லா ட்ரைனிங் செஷன் நீங்க அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யற அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடத்துக்கான இந்த பிரான்ச்சைஸ் ஒப்பந்தம் வந்து 30,000 வெள்ளி அடிஷனலா 5,000 வெள்ளி ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அடிஷனலா ஒரு 30,000 ரிங்கிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க